அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பொது தேர்வை நோக்கியுள்ள நீங்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற இறைவனை பிரார்த்தித்து அந்த தேர்வை அச்சமும் பயமும் இன்றி எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்று சற்று நேரம் பார்க்கலாம். நீங்க எல்லாரும் எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. உங்களை விட உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இருக்கா? இருக்கு. ஏன்னா நீங்க படிச்சதெல்லாம் எக்ஸாமினேஷன்ல வருமா? நீங்க படிச்சது ஞாபகம் இருக்குமா? இல்ல நம்ம நினைக்கிற மார்க்ஸ் நமக்கு கிடைக்குமா? இல்ல நம்ம குழந்தைங்க எந்த சப்ஜெக்ட்ல எந்த கோர்ஸ்ல விரும்புறாங்களோ அந்த கோர்ஸ்ல அவங்களால போய் ஜாயின் பண்ண முடியுமான்னு சொல்லி அவங்க நிறைய அச்சப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பயமும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் செய்தித்தாள்களும் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் நல்ல ஆலோசனைகளை அவங்களோட பேப்பர்ஸ்ல கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படி எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நல்லா ஹை ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லி. மீன்வாய் அவங்க நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமும் கொடுக்குறாங்க. அதே டைம்ல உங்க ஸ்கூல்ஸும் ரொம்ப நல்லா பண்றாங்க. எல்லா ஸ்கூல்ஸுமே நிறைய மாடல் எக்ஸாம் இந்த டைமுக்கு நீங்க எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எழுதுனீங்களா? கண்டிப்பா எழுதிருப்பீங்க. நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதிருப்பீங்க. அப்படி எல்லாம் நீங்க எல்லாமே செஞ்சு முடிச்சு கூட இப்போ ஒரு பயம் இல்லாம நல்லா கிளியரா இருக்கீங்களா? மைண்ட் செட்டப் பயம் இல்லாம ஒரு ஃபியரே இல்ல, நாங்க நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏதோ கொஞ்சம் பயம் இருக்குல்ல, நமக்கு உள்ள ஒரு அச்சம் பயம் அப்படியே இருக்கு. அந்த பயத்தெல்லாம் எப்படி போகலாம், ஒரு எக்ஸாமினேஷனை எப்படி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஃபேஸ் பண்ணி நல்ல ஹை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமிங்ஸ் நான் ஒரு த்ரீ அலாட்மெண்டா பிரிச்சுக்கலாம். நீங்க +2 அப்படிங்கிற ஆரம்ப காலகட்டத்துல உங்க கையில இருந்த டைமிங்ஸ் லாங் டைம், நிறைய நேரம் இருந்துச்சு உங்களுக்கு. அப்ப ஒரு 6 மந்த் கழிச்சு உங்க கையில இருந்தது ஷார்ட் டைம், கொஞ்சம் டைம் என்னாச்சு, முடிஞ்சிருச்சு, குறுகிய நேரமா இருந்தது. இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய டைம் என்ன? முடிவு நேரம். இப்ப கடைசியா இறுதி கட்ட நேரத்துல இருப்பீங்க. கிட்டத்தட்ட 30 நாட்கள் இருக்கா இல்லையான்னு தெரியல. நெக்ஸ்ட் மந்த் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் கண்டிப்பா நீங்க எக்ஸாமினேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சோ நீங்க இருக்கக்கூடிய இந்த டைமிங்ஸ் முடிவு நேரத்துல இருக்கிறீங்க. அப்ப இந்த முடிவு நேரத்தை நாம எப்படி பயன்படுத்திக்கிறோமோ, சிதறாமல் எவ்வளவு அழகா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை வச்சுதான் நம்மளோட எக்ஸாமினேஷன் வெற்றி நம்மளால கொடுக்க முடியும். சரி, எப்படிதான் அதை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க படிச்சிருக்கிறத கரெக்டா ரிவிஷன் கொடுக்கறது. ஒரு பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சிடுறீங்க, நல்லா சவர் எழுப்புறீங்க, அழகா டைல்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிடுறீங்க. கான்கிரீட் சரியா போடலன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? ஏதோ ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் வீடு? ஒழுகும் இல்லையா? அது மாதிரிதான் ரிவிஷன். அந்த கான்கிரீட் நம்ம ரிவிஷனோட கம்பேர் பண்ணலாம். அந்த கான்கிரீட்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்தா எப்படி உங்களால வீட்டுக்குள்ள இருக்க முடியாதோ, இந்த டைமிங்ஸ்ல நீங்க எடுத்துக்கக்கூடிய ரிவிஷன் சரியா இல்லைன்னா உங்களால எக்ஸாம ஃபேஸ் பண்றது சிரமமா இருக்கும். சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைமையும் நல்லா யூஸ்ஃபுல்லா நீங்க மாத்திக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் ஷெட்யூல், ஒரு கால அட்டவணை மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மார்னிங் நீங்க ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 இல்ல 5 o'clock எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில எழுந்ததுல இருந்து நீங்க அப் டு நீங்க நைட் பெட்டுக்கு எப்போ போறீங்களோ அது வரைக்கும் ஒரு டைம் ஷெட்யூல் ரெடி பண்ணுங்க. எழுந்துக்கிறீங்க, பிரஷ் பண்ணீங்க, குளிக்கிறீங்க, படிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, டிவி பார்க்குறீங்க, எல்லாமே ஒரு டே ஃபுல்லா என்ன பண்ணுங்க, ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணுங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்க எவ்வளவு நேரம் எந்தெந்த வேலைக்கு நீங்க செலவு பண்றீங்கன்னு சொல்லி பாருங்க. அப்போ ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த டைமிங்ஸ்ல நீங்க கரெக்ட் பண்ணி உங்க டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணலாம். இது ரொட்டீன் ஷெட்யூல். அதுக்கடுத்து இன்னொரு ஷெட்யூல் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு டைம் எவ்வளவு இருக்கோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை நீங்க எத்தனை நாள் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணும்போது சில சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா நீங்க ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அதிகமா டைம் எடுத்து நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரி கரெக்டான ஒரு ரிவிஷன், டைம் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா எக்ஸாமினேஷனை ஃபியர் இல்லாம பண்ணலாம். சரி, இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டோம் நாங்க, அப்ப கூட எங்களுக்கு பயமே குறைஞ்ச மாதிரி இல்ல, ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பயம் தான் நம்மள கொல்லக்கூடிய முதல் எதிரி. பயம் வந்துருச்சுன்னா எதையுமே செய்ய முடியாது. பயம் நெருப்பு மாதிரி அப்படியே பொசிக்கிடும். நம்ம ஒரு நிமிஷம் பயந்தோம்னா படிச்சது எதுவுமே நம்ம மைண்ட்ல ஞாபகத்துக்கே வர முடியாது. சோ அந்த பயத்தை என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம அடியோட தூக்கி தூர வச்சிடணும். சரி, எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ். நம்மளோட மேல் மனசை காட்டிலும் ஆழ் மனசுக்கு ரொம்ப சக்தி உண்டு. ஒத்துக்கிறீங்களா? மேல் மனசை காட்டிலும் ஆழ் மனசுக்கு சக்தி ஜாஸ்தி.
பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சைக்காட்டிஸ்ட் எல்லாம் வந்து இது மாதிரியான ஒரு பிராக்டிஸ் பண்ணி தான் நல்லா அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட விட்டுடுங்க. நீங்க எங்கேயோ ஒரு ஊருக்கு போறீங்கன்னு நினைக்கணும். காலையில ஒரு ட்ரிப்பு போறீங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஊருக்கு போறீங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்றாங்க. அலாரம் வச்சுட்டு நீங்க படுக்கிறீங்க. அலாரம் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல வந்து முடிச்சுக்கிறோமா இல்லையா? முடிச்சுக்கிறீங்களா? எழுந்துக்கணும் நினைக்கும் போது என்ன பண்ணணும்? நம்ம காலையில எழுந்துரும். சோ நம்ம படுக்கும் போது என்ன நினைச்சிட்டு படுக்கிறோமோ காலையில எழுந்துக்கும் போது அதுதான் நமக்கு நடக்கும். இது மாதிரி இருக்கிறதால ஒரு சின்ன மனப்பயிற்சி பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாள் நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் அதை பண்ணலாம். இப்பயே கூட பண்ணலாம். நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, பண்ணலாமா? சரி, நான் அப்படியே சொல்றேன். நீங்க அப்படியே கண்ணை மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் அப்படியே மைண்ட்ல அப்படியே இமேஜின் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ். சத்தம் இல்லாம இருக்கணும். நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப வந்து நீங்க கண்ணை மூடிடுங்க. நான் சொல்றது மட்டும் மைண்ட்ல அப்படியே வச்சிருக்கணும். சொல்ற விஷயம் மைண்ட்ல வரும். இப்ப நீங்க எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிட்டீங்க, எக்ஸாமினேஷனுக்கு நல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு தேவையான ஹால் டிக்கெட், பென், பேப்பர், பென்சில் எல்லா மெட்டீரியல்ஸும் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க. எடுத்து வச்சுட்டு அழகா வந்து எக்ஸாமினேஷன் ரூமுக்கு நீங்க போறீங்க. அங்க போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட எதையும் டிஸ்கஸ் பண்ணல. எக்ஸாமினேஷனோட திங்கிங் மட்டும் உங்க மைண்ட்ல இருக்கு. அழகா பெல் அடிக்கிறாங்க. இப்ப எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள போயாச்சு. போய் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டீங்க. ரிலாக்ஸ்டா நீங்க எக்ஸாமினேஷன் ஹால்ல உட்கார்ந்துட்டீங்க. உங்க கையில இப்ப எக்ஸாமினர் வந்து உங்க கையில வந்து ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுறீங்க, சப்ஜெக்ட் நேம் எழுதுறீங்க, டேட் எழுதுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க கையில கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது. கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கிடுறீங்க, படிச்சு பாக்குறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸே வந்திருக்கு. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ரொம்ப கிளியரா ஆன்சர் தெரியுது நமக்கு. எல்லா கொஸ்டின்ஸும் நிதானமா படிச்சுக்கிறீங்க, படிச்சு முடிச்சிடுறீங்க. பெண்ணை திறந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறீங்க. ரிலாக்ஸா எக்ஸாம் எழுதுறீங்க. நீட்டான ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுறீங்க. எந்தெந்த கொஸ்டின்ஸ் தெரியுதோ அதெல்லாம் முதல்ல எழுதுறீங்க. சரியான நேரத்துக்குள்ள ஒவ்வொரு கேள்வி எழுதி முடிக்கிறீங்க. கொஸ்டின் நம்பர்ஸ் கரெக்டா கொடுக்குறீங்க. எக்ஸலென்ட். டைமுக்குள்ள எக்ஸாம் முடிச்சிட்டோம். திரும்ப ஒரு முறை பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம கோ த்ரூ பண்றோம். எக்ஸாமினர் கிட்ட பேப்பரை கொடுத்துடுறோம். வெளியில வந்துட்டீங்க. ரிலாக்ஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் ஓபன் யுவர் ஐஸ். சரிமா? இத மாதிரியான மனப்பயிற்சி நீங்க என்ன பண்றீங்கன்னா, இத செய்வதற்கு தேவையில்ல. வாயில நான் சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்கு செய்யறதுக்கு அப்புறம் சிரமமா இருக்காதான் தான் கொஞ்சம் சொன்னேன் உங்களுக்கு. டெய்லி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி படுத்த பிறகு ஒரு 10 மினிட்ஸ் இது போல இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இது மாதிரியே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா கொஸ்டின் பேப்பர் வாங்கும் போது நம்மளோட கை நடுங்குறதும் அப்படியே ஸ்வெட் ஆகுறதும் பயப்படுறதும் இந்த மாதிரி குறைபாடுகள் நமக்கு வரவே வராது. இத ஃபாரின்லயும் நிறைய உளவியல் அறிஞர்களும் நிரூபிச்ச உண்மை. சரிங்களா? இது மாதிரியான ஒரு மனப்பயிற்சி நீங்க செஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்க எக்ஸாம் எழுதும் போது கரெக்டா டைம் மேனேஜ் பண்ணுங்க. அதே சமயத்துல நீங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப படிச்சு டயர்ட் ஆயிடுவோம். சோ நீங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. எக்ஸாமினேஷன் முடிச்சதும் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட எந்த டிஸ்கஷனும் வச்சுக்காதீங்க.